கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக இந்த பூமி முழுவதும் இருளாய் இருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இருளை ஆண்டவர் எப்படி அகற்றினார்? இதை குறித்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியே சொல்லுகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் தமது முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாய ஒளி உங்கள் உள்ளத்தில் தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் எப்படி இருளான உலகத்தை ஆண்டு அழகுபடுத்தி அற்புதமாய் மாற்றினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை உதிக்க பண்ணி அந்த மகிமையான வாழ்வு நமக்கு உண்டு என்பதை அறியத்தக்கதாக நம்முடைய உள்ளங்களிலே ஆண்டவர் தம்முடைய குமாரனுடைய மகிமையின் அறிவாய் ஒளி வீசி இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்வு உண்டு, வெற்றியான வாழ்வு உண்டு. ஆகவே தைரியமாக இருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தையை பேசுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான வாழ்வை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் மகிமையான வெளிச்சம் எங்கள் உள்ளத்திலே பிரகாசிக்கும்படி செய்ததற்காக நன்றி. அந்த வெளிச்சம் ஒவ்வொருக்குள்ளும் பிரகாசிக்கட்டும், இருள் விலகட்டும், வாழ்வு செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.